செல்லமே, நீ இருக்க வேண்டிய இடமே வேற. உன்னை யாரு தேடினாலும் கிடைக்கவே கூடாதுப்பா. ஓம் சூ மந்திரகாளி பக் பக். நாம இங்க இருந்தோம்னா நம்ம மேல சந்தேகப்படுவாங்க. அதனால நாமளும் பாத்ரூம் போலாம். பிட்டே ஜூட். என்னப்பா குழந்தைங்களை காணோம்? எங்க போயிருப்பாங்க? தெரியலையப்பா. என்னையா இது? சார், கார் சாவி எடுத்தீங்களா? என்னது சாவியை நாங்க ஏன் எடுக்க போறோம்? நல்லா தேடி பாரியா உள்ள. சாவியை காணுமாயா? நல்லா உள்ள தேடி பாருங்க. என்னாச்சு? சாவியை நீங்க யாராவது எடுத்தீங்களா? நாங்க எடுக்கல அங்கிள். ஆமா அங்கிள். என்ன கிடைச்சதா? சாவி கார்ல தான் வச்சிருந்தேன், காணாம சார். இங்கேயே தேடிட்டு இருந்தா அப்படியா? போன இடத்துல எங்கேயா தொலைச்சிருப்பா. அங்க போய் பாரியா. போயா. சரி, பாக்குறேன் சார். நல்லா தேடி பாரியா. நீயும் பாருடி. என்ன அங்கிள் ஆச்சு? சாவியை காணும். பண்ணி எடுத்தியா? நான் எடுக்கலையே. காணும்பா. நல்லா தேடி பாருப்பா. பாரு பாரு. உள்ள சர்ச் பண்ணு. நடக்கட்டும் நடக்கட்டும். ஹலோ ஹலோ ஹலோ, நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னப்பா எல்லாரும் வெளியே நிக்கிறீங்க? டைம் ஆச்சுல. என்னப்பா நீங்க எல்லாரும் வண்டிக்குள்ள உட்காருங்க. டிரைவர் டிரைவர், இங்க இருக்கிற சிச்சுவேஷன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? வண்டி சாவியை காணோம். எங்கேயாவது பாத்தியா? எங்க இருக்குன்னு தேடு. என்னது? வண்டி சாவியா காணுமா? அவ என்னப்பா சொல்றீங்க? வெயில் வேற அடிக்குதே, குத்தும் எரியும் வெயில். இன்னும் எவ்வளவு நேரம் தெரியலையா? ஐயோ என்ன பாருங்க. ஐயோ ஐயோ. குதிக்காதடா. உன்னால முடிஞ்ச சாவியை தேடு, இல்லனா ஒரு ஓரமா போய் உட்காரு போ. சரி தேடுறேன் தேடுறேன். டேய் மர மாதிரி நிக்காதடா, போடா போய் தேடுறா. என்னருமை பெருங்குடி மக்களே, நீங்க என்னதான் சாவியை தேடினாலும் உங்க கைக்கு சாவி கிடைக்க போறதே இல்ல. டிரைவர், என்ன டிரைவர், சாவி கிடைச்சா? கிடைக்கலையப்பா, வண்டியில தானே விட்டுட்டு போயிருந்தேன். என்ன டிரைவர் நீங்க? என்னையா சாவி கிடைச்சதா? இல்லங்க. இல்லன்னு சொன்னா இது சரிப்பட்டு வராது. தெரியலையே. கான்ஸ்டபிள், நீங்க கால் டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுங்க. டேய் பாலு, இது வில்லேஜ்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? இங்க கால் டாக்ஸி எல்லாம் கிடைக்காது. சீக்கிரமா சாவியை தேடு, நம்ம பாட்டி வீட்டுக்கு போணும். போப்பா. அங்கிள், சாவி கிடைச்சதா? இல்லம்மா. சீக்கிரம் தேடி பாருடி, போணும்ல. டேய் நிக்கி இருக்கணும். இறக்கிட்டேன்டா. டேய் போடா போடா. கிடைச்சதா? கிடைக்கலையே சார். இப்படி சொன்னா எப்படி? வண்டி ஸ்டார்ட் பண்ண ஏதாவது வழி பண்ணு. என்ன பண்றதுன்னு புரியல. அங்கிள், என்ன? சாவி கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. வெயில் அடிக்குதாங்க. சரி சரி, ஏற்பாடு பண்ணலாம். இதோ ஒரு ஆள் வர்றாரு. ஐயா ஐயா, கொஞ்சம் நில்லுங்க. என்னங்க? எஸ்கூஸ் மீ வில்லேஜ் ஜென்டில்மேன். இங்க மாங்குளம் எவ்வளவு தூரம் இருக்கும்னு தெரியுமா? 5 கிலோமீட்டர் போகணும் தம்பி. அப்படியா? கார் பஸ் ஏதாவது வருமா? பஸ் கார்லாம் இந்த பக்கம் வராது. மெயின் ரோடோட சரி. நீங்க இப்படியே நடந்து போனீங்கன்னா மாங்குளம் வந்துரும் தம்பி. ஓகே தேங்க்ஸ் அங்கிள், நீங்க போலாம். போலாம் அங்கிள். ஐயோ, இப்போ என்னதான் பண்றது? அடுப்பை பத்த வச்சு சமையல் பண்ணு, எல்லாருக்கும் சாப்பிடலாம். கேக்குற பாரு. ஒன்னும் பண்ண வேணாம். லக்கேஜை தூக்கி கான்ஸ்டபிள் தள்ளிடுவீங்க. நாம புடி நிறைய கட்டலாம். எப்படி ஐடியா? நினைத்ததை முடிப்பவன் நான் நான் நான். நினைத்ததை முடிப்பவன் நான் நான். தண்டனக்கா ஏ தடுகுனக்கா, ஏ தண்டனக்கா ஏ தடுகுனக்கா, ஏ டனக்கு டனக்கு ஹாப்பி. இன்று முதல் ஹாப்பி. ஏ டனக்கு 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 ஹாப்பி. இன்று முதல் ஹாப்பி. என்னடா டான்ஸ் ஆடிட்டு வர? நாங்களே சாவி தொலைஞ்சிருச்சேன்னு டென்ஷன்ல இருக்கோம். டான்ஸ் ஆடிட்டு வர? அவனை விடுங்க அங்கிள், அவன் எப்பவுமே இப்படிதான். எப்பவும் இல்ல அங்கிள், இப்போ மட்டும் தான் ஹாப்பி. அது என்னடா இப்போ மட்டும்? அங்கிள், நான் சிட்டி பாய்ல அங்கேயே வாழ்ந்துட்டேன். இந்த வில்லேஜ் கிரீன் அட்மாஸ்பியர் இஸ் சோ ப்ளஷரிங் மீ. ஐ அம் ஹாப்பி. என்ன ஹாப்பியோ காப்பியோ, முன்னாடி போ. You see this green atmosphere. வாயை மூடு. My mouth closed. எல்லாம் நேரம்யா. சரி வாங்க போலாம்.
வில்லேஜ் தான்ப்பா. இங்க தென்னை மரம்லாம் எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா, கார்பன் கலக்காத காத்து, ஹார்ன் சத்தம் கேட்காத அட்மாஸ்பியர், அது மட்டும் இல்லாம கண்ணு குளிச்ச பயிர் பச்சை. ஆமா, நம்ம வயசுல அம்மா இங்க இருக்கும்போது செம்ம ஜாலியா இங்க வளர்ந்துருப்பாங்க. அப்படின்னா அங்க டிசி வாங்கிட்டு இந்த கிராம ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே? டேய், நாங்க இங்க வந்துட்டா உன்ன மாதிரி ஆளுங்கள யார் அடக்குறது? ஹலோ, நான் தேசிய ராஜாவோட குதிரை மாதிரி, என்ன யாரும் அடக்க முடியாது. நல்ல காலம். தேசிங்க ராஜா யானையில சவாரி செய்யாம போயிட்டாரு பாருங்க. ஏய், அவனே அவன் மனுஷன் இல்லைன்னு ஒத்துக்கிட்டான், அது வரைக்கும் சந்தோஷம் தான். டேய், நான் உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காம வேற யாரு வச்சுப்பா? ஏய், இவன் கூட பேசினா திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருப்பேன். வாங்க போலாம். போங்கடி. ஏமா, ஊருக்குள்ள பாட்டி வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியாதே அங்கிள், நாங்களே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரோம். சரியா போச்சு, இனிமே வீட்டை வேற தேடி கண்டுபிடிக்கணுமா? அடிச்சி வா. அங்கிள், நமக்கு அட்ரஸ் சொல்ல யாராவது வராமையா போயிடுவாங்க. கௌரி, உங்க பாட்டு பேர் என்ன? சிந்தாமணி. 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 இப்ப எதுக்குடா கத்துற? கத்துனா ஓடி வந்துருவாங்களே, கபுக்குன்னு புடிச்சுக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை, யாராவது வரும்போது கேட்டுக்கலாம். வா. ச்சே, ஒரு நல்ல ஐடியா சொன்னா எடுத்துக்க மாட்டேங்கிறீங்களே. ஊருக்கு புதுசா இருக்காங்க. யாரா இருந்தா என்ன, வழக்கம் போல நாமளே வரவேற்பு கொடுத்துருவோம். ஏய், அங்க பாருங்க, அந்த அக்கா கிட்ட கேட்கலாமா? ஓகே. நில்லுங்க நில்லுங்க. ஆமா, நீங்களாம் யார பார்க்க வந்திருக்கீங்க? அக்கா, இங்க சிந்தாமணின்னு ஒரு பாட்டி இருக்காங்களே, அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? சிந்தாமணி பாட்டியா? எந்த சிந்தாமணி பாட்டி? அதான்க்கா, அவங்க பொண்ணு கனகவள்ளி கூட சென்னையில இருக்காங்களே, அந்த சிந்தாமணி பாட்டி. ஓ, அந்த ஆல் இண்டியா ரேடியோ சிந்தாமணி பாட்டியா? ஆல் இண்டியா ரேடியோ? என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த ஊர்ல அவங்க பட்ட பேரு ஆல் இண்டியா ரேடியோ. இலவசமா செய்தியெல்லாம் வாசிப்பாங்க. எனக்கு உங்க வீடு தெரியும். அப்படியா? அப்ப பாட்டி வீட்டை காமிக்கிறீங்களா? காமிக்கிறது என்ன, நானே உங்களை கூட்டிட்டு போறேன். வாங்க 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 வாங்க. நீங்க எந்த ஊர் தானா? ஆமா. வாட் இஸ் யுவர் நேம்? கயல்விழி. கயல்விழி, ஸ்வீட் நேம். அம்மா, நீங்களா யாரு? நாங்களாம் அவங்க பேரம்பேத்திங்க, சம்மர் லீவுக்கு வந்திருக்கோம். ஓ சரி, லீவை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆனா பாட்டியை மட்டும் சிரமப்படுத்தாதீங்க, ஓகேவா? அக்கா, பாட்டி வீட்டுக்கு போக இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கும்? அதோ அடுத்த தெருவுல தான் இருக்கு, இன்னும் 5 நிமிஷத்துல போயிடலாம். சரி. அக்கா, கயல்விழி அக்கா, நீங்க பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா இல்ல ஊரை சுத்தி காட்ட கூட்டிட்டு போறீங்களா? என்னால நடக்கவே முடியலக்கா. இருப்பா, அதோ இரும்பு கேட் போட்ட வீடு இருக்குல்ல, அதான் பாட்டி வீடு. பாட்டி 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 பாட்டி. ஹலோ, அப்படி கூட எல்லாம் வர மாட்டாங்க. இப்போ நான் கூப்பிடுறேன் பேர். பாட்டி, சிந்தாமணி பாட்டி. ஏய், பாட்டியவா பேர் போட்டு கூப்பிடுற, வந்து உன்னை தாளிக்க போறாங்க பாரு. தாளிக்கிறதுக்கு நானே தயிர் சாதமா? போடி. பாட்டி, சிந்தாமணி பாட்டி. 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 கௌதம், கௌரி, கௌதம், கௌரி, நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, எப்படி திடுதிப்புன்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? இந்த சந்தோஷத்தை கொடுக்கதான் நாங்க சொல்லாம கொள்ளாம வந்த பாட்டி. அப்பா அம்மா வரலையாமா? அம்மாவும் அப்பாவும் வரல பாட்டி. ஏன்னா திடீர்னு அப்பாவுக்கு ஒரு டியூட்டி வந்ததுனால அப்பா தூத்துக்குடிக்கு போயிருக்காரு, அம்மாவும் அப்பா கூட போயிருக்காங்க.
எங்களுக்கு துணையா அப்பா 2 கான்ஸ்டபிள்ஸ் அனுப்பிச்சிருக்காரு. உங்க 2 பேரையும் தனியா விட்டுட்டு அப்படி என்ன டியூட்டி வேண்டி கிடக்கு? ஆமா, இவங்க 2 பேரும் யாரு? I am Balu and she is Sandhya. நான் இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஸ். Glad to meet you. சரிப்பா, கைய விடு, கை வலிக்குது. ஐயோ அப்பா. ஆமா, உங்க அம்மா தான் கூட வரல. எப்படி வீட்டை கண்டுபிடிச்சீங்க? கையல் வழின்னு ஒரு அக்கா தான் எங்களை கூட்டிட்டு வந்தாங்க. நிஜமாவா சொல்றீங்க? உங்களை கையல் வழியா கூட்டிட்டு வந்தா? ஆமா பாட்டி, தோ வெளியே தான் இருக்காங்க. கான்ஸ்டபிள்ஸ், எங்க கைல்வெளி அக்கா? எங்கேயா போனாங்க? எங்க போனாங்கன்னு தெரியலையே. என்ன கான்ஸ்டபிள்ஸ்? ச்சே, ஏய் கைல்வெளி அக்கா எங்க? கையல்வழி அக்கா, கையல்வழி அக்கா, 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 ச்சே, வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்றதுக்குள்ள எங்க போயிட்டாங்க இவங்க? பாட்டி, உங்களுக்கு ஏதாவது சண்டையா? சொல்லாம போயிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணுமில்ல. ஆமா, அவ கையல் வழிதான் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க தான் சொன்னாங்க பாட்டி, நீங்க ஏன் கேக்குறீங்க? அது ஒண்ணுமில்ல. சரி, கையல் வழி எங்க பாத்தீங்க? இல்ல பாட்டி, கார் சாவி தொலைஞ்சு போயிடுச்சு. நாங்க இறங்கி நடந்து வந்துட்டு இருந்தோம். வர வழியில கையல் வழி அக்காவை பார்த்தோம். உங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்டோம். வாங்க, எனக்கு தெரியும், நான் அழைச்சிட்டு போறேன்னு கூட்டிட்டு வந்தாங்க. ஆமா, அவ உங்க கூடவே வந்தாளா? ஆமா பாட்டி. வீடு வரைக்கும் வந்தாளா? எஸ் பாட்டி. எனிதிங் ப்ராப்ளம்? ப்ராப்ளம் எல்லாம் ஒண்ணு இல்லப்பா. நீங்க உள்ள போங்க, போங்க. கம் ஆன், வாங்க வாங்க. ஓகே, வாங்க அங்கிள். வாங்கப்பா. கையல் வழி ஆவியா ஊருக்குள்ள நடமாறான்னு ஊர் ஜனங்க சொல்லிக்கிறது நிஜமா போயிடுச்சே. நல்லவ மாதிரி நடிச்சு இந்த பிள்ளைங்களை எல்லாம் இந்த வீட்டுக்கு கொண்டாந்துருக்காளே. ஏதோ திட்டம் போட்டு தான் செய்யறா போல் இருக்கு. கடவுளே, கடவுளே, குழந்தைங்களை கையல் வழிகிட்ட இருந்து காப்பாத்துப்பா. ஐயோ, என்ன பண்ண? ராமமூர்த்தி, 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 ராமமூர்த்தி. ராமமூர்த்தி, என்ன இது? யாரோ பூஜை ரூம்ல இருந்து கூப்பிடுற மாதிரி இருக்கு. என்ன இது? அம்மனுடைய அட்டிய கல்லுல இருந்து வெளிச்சமா வந்துகிட்டு இருக்கு. அம்மா, வெயிலாய் தாயே. ஆம், நானேதான். நீ வணங்கும் வெயிலாயி அம்மனேதான். அம்மா, நீ எனக்கு காட்சி கொடுத்தது என் ஜென்ம சாபலி அம்மா. ஆனால் இது எனக்கு ஜென்ம சங்கடமான விஷயம். என்னம்மா, ஏமா இப்படி பேசுற? நான் என்ன தப்பு பண்ணினேம்மா? ஒன்றா இரண்டா? நீ நடத்திய என் திருவிழாவில் 1000 குற்றங்கள். என் மனம் குளிர்வதற்கு பதிலாக பற்றி எரிகிறது. என் குழந்தைகளை நானே கொல்லாதிருக்கும் பொருட்டு என்னை நானே சாந்தப்படுத்திக் கொள்கிறேன். நான் சாந்தப்படும் வரை என் கோயிலுக்கோ கோயில் எல்லைக்குள்ளோ யாரும் பிரவேசிக்க கூடாது. மூல வாசலையும் கோபுர வாசலையும் இழுத்து பூட்டு. என் உத்தரவை மீறி யாராவது என் எல்லைக்குள் காலடி எடுத்து வைத்தால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. வருகிறேன்.